வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 25 மண்டலாஸ் தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கிளாஸ் 24 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே புரியும். ஸோ இந்த மண்டலாஸ் டிசைன் வந்து நம்ம உள்ளங்கையில தான் போடுவோம். உள்ளங்கையில சென்டர்ல போட்டுப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளோட கையோட அவுட்டர் சைட்ல சென்டர்ல போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த மண்டலாஸ் வந்து போட முடியும். அப்புறம் காலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண்டலாஸ் வந்து சென்டர் பார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டர் பார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் சொல்லி தரேன். அது வந்து ரவுண்ட் ஷேப் வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. ஸோ எனக்குமே ஆரம்பத்தில அந்த ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் வர்றது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ் பார்த்து ஸோ நெறைய விஷயங்கள் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுலருந்து ஒரு ஈஸி ஸ்டெப் உங்களுக்கு வந்து நானு சொல்லி தர போறேன். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பரா வரும். இந்த மண்டலாஸ் வந்து இப்ப மேக்ஸிமம் நெறைய பிரைட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ, அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எப்படிலாம் சென்டர் பார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஸோ, அத வச்சு நீங்க இதுதான் போடணும் அப்படின்னு இல்ல. நெறைய வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ, மேக்ஸிமம் 90% வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் கேட்பாங்க. ஒரு 5% கூட டைமண்ட் ஷேப் கேட்பாங்க. பட் ஆனா, இந்த ஸ்கொயர் ஷேப்லலாம் வந்து அரபிக் மெஹந்தி அதில தான் வந்து ஸ்கொயர் ஷேப் யூஸ் ஆகும். ஸோ, வாங்க இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். இந்த மண்டலாஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் லைட்டா போட்டுக்கோங்க. சென்டர்ல டாட் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மேல இருந்து கீழ இந்த மாதிரி ஒரு கைட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மார்க்கிங் லைன். இதுதான் அந்த டிப்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கிங் லைன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டர்லருந்து என்ன பண்ணுங்க, ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்விரில் ட்ரா பண்ணிட்டு, அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அத சுத்தி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான ரவுண்ட் ஷேப் கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ இதில உங்களுக்கு தெரியலனாலும், நான் அடுத்து வந்து ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் போட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி தப்பாயிருச்சுன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃப்ரில் போட்டாச்சு. ஒரு அவுட்லைனும் போட்டாச்சு. அவுட்லைன் போட்டா கண்டிப்பா வந்து ஹம்ப் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயம் அந்த இடத்துல ஹம்ப் வந்து போட்டாச்சு. சரிங்களா? ஸோ டபுள் ரோ ஹம்ப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரில்ல வச்சு நீங்க சென்டர் பார்ட்ஸ் வந்து போடலாம். ஸோ நம்ம பார்டர்ஸ் போடுவோம்ல. பார்டர்ஸ்ல என்ன பண்ணுவோம், லைன் போட்டு டபுள் ரோ வந்து ஹம்ப் போடுவோம். சேம் அதே தான் இங்க. அவுட்லைன் போட்டிருக்கோமா, ஸ்விரில் போட்டுட்டு அவுட்லைன் போட்டோமா, ஸோ அது வந்து ரவுண்ட் ஷேப்ல போட்டிருக்கோம் அவ்வளோதான். அவுட்லைன் போட்டுட்டு டபுள் ரோ ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, அப்புறம் பிக் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பிக் ஹம்ப் ட்ரா பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, அ இந்த லைன வந்து திக் பண்ணிக்கிறேன். பிக் ஹம்ப சுத்தி ஒரு லைன் வந்து திக் லைனா, அழகா ரவுண்ட் ஷேப்பா நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப இத எப்படி போடணும் அப்படின்றத மட்டும் பாருங்க. நம்மளோட கையில இந்த மண்டலாஸ் எப்படி போடணும், அதுக்கு எப்படி சென்டர் பார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத, நான் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி கனெக்ட் பண்ணணும், மண்டலாஸ் எப்படி போடணும், அண்டு கால்ல எப்படி வந்து போடணும், ஸ்ட்ரெய்ட்டா போடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபைனலா ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ, இப்ப திக் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து வந்து அவுட்டர்ல ஒரு லைன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு லைட்டா ரவுண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிலயே வந்து தெரியும். தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டே திக்கா போட்டுட்டீங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ, அவுட்லைன் வந்து தின் லைன் குடுத்துட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து குடுத்துட்டு, இந்த மாதிரி நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ, நீங்க இந்த மண்டலாஸ பொறுத்தவரைக்கும் நீங்க சுத்தி டாட் வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய டாட்டா வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்பதான். டாட் வைக்கிற இடத்துல நீங்க வேற என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒண்ணொண்ணுத்துலயும் ஒண்ணொண்ணு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பல் போட்டுட்டு என்ன பண்றேன், ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனா அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, கம்மி ஸ்பேஸ்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஸ்பேஸ்ல இருக்கா? ஸோ நான் வந்து டாட் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்பேஸ் பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு லைட்டா போட்டு பார்த்துட்டு, 4 பக்கமும் ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். ஒரு வேள அப்படி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஈக்குவல் பார்ட்டா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி, அத வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி தான் போடணும். இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு வேள தப்பா போயிருச்சு அப்படின்னா, அந்த பிளஸ் சிம்பலே வந்து உங்களுக்கு காட்டிக் குடுத்துரும். ஸோ ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் உள்ள இருக்க மாதிரி, இல்ல வெளியில இருக்க மாதிரி. ஸோ அந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ப்ரில் போட்டு சென்டர் பார்ட் எடுத்தேனா, ஸோ இப்ப வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு நான் வந்து சென்டர் பார்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ நீங்க இதுதான் போட்டு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இத விட பெரிய ரவுண்டா போட்டு உள்ள நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுக்கலாம், ஜும்காஸ் குடுக்கலாம், லோட்டஸ் குடுக்கலாம், எலஃபண்ட் கூட குடுக்கலாம். என்ன தோணுதோ ஸோ அத குடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அகைன் நான் சொன்ன மாரி அவுட்டர் லைன் போட்டுட்டு, இன்னொரு லைன் போட்டுட்டு, ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டு அகைன் இன்னொரு மார்க்கிங் லைன் வந்து நான் ரொம்ப லைட்டா வந்து ட்ரா பண்றேன். ஸோ அந்த பிளஸ் சிம்பலும் நீங்க ரொம்ப லைட்டா தான் ட்ரா பண்ணணும். ஸோ பேப்பர்ன்றதால அதனோட கலர் வந்து அப்படியே தெரியுது. பட் நம்ம கையில போடும்போதெல்லாம் தெரியாது. நீங்க லைட்டா போட்டீங்கன்னா, அது வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், தொடச்சு எடுத்துறலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டர்ஸ்ல போட்டோம்ல, ஸோ அந்த யூ ஷேப்பு. ஸோ அதுதான் வந்து இங்க நான் போடுறேன். இதுக்கு பதிலா நீங்க வேற என்ன வேணாலும் இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் போட்டு முடிச்சுட்டு அகைன் அவுட்டர் என்ன பண்ணிக்கிறேன், திக் பண்ணிக்கிறேன். நீங்க திக் பண்ணீங்கன்னா, ஒரு ரோ வந்து கண்டிப்பா தின் லைன் எடுத்துட்டு, ஹம்ப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு கைட்லைன யூஸ் பண்ணி நீங்க வந்து சூப்பரா வந்து இந்த மண்டலாஸ் போடலாம். ஸோ இப்ப நான் ஒரு லைன் வந்து அவுட்டர் லைன் போட்டுட்டு, ஹம்ப் வந்து போட்டுட்டு என்ன பண்றேன், அந்த பிளஸ் சிம்பல் இருக்குல்ல, ஸோ அதே மார்க்கிங்ல அகைன் 4 ரோ வந்து நான் மார்க் மார்க் பண்ணிக்கிறேன். 4 சைடும். இந்த மாரி ஸ்ப்ரில் போட்டுட்டு, சுத்தி ஹம்ப் போட்டுட்டு, போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். பேசிக் ஃப்ளார்ல நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்க என்ன பண்றோம், அந்த அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து போடுறோம். நீங்க நினைக்கலாம், அச்சச்சோ! பிளஸ் சிம்பல் வந்து தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க லைட்டா போடும்போது கண்டிப்பா தெரியாது. ஸோ இப்பவே நீங்க போட்டீங்கனாலும், பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் போட்டிருக்கும். சென்டர்ல மட்டும் தான் அந்த பிளஸ் தெரியும். ஸோ அதையும் நம்ம ஃபைனலா ஃபில் பண்ணிருவோம். சரிங்களா? ஸோ கையில போடும்போது அது ஒண்ணும் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, அந்த 4 பக்கம் போட்டுட்டு, அந்த 4 அந்த 2 ஃப்ளாருக்கும் சென்டர்ல, 2 ஃப்ளாருக்கும் சென்டர்ல அகைன் அதே மாதிரி போட்டுட்டு, பேலன்ஸ் இருக்கிற கேப்ல இந்த மாரி வைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மண்டலா. இந்த வைன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்ல போயிட்டு பாருங்க. இப்போ நான் சென்டர்ல இருக்க அந்த ரவுண்ட வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க போடலாம். அண்ட் 3 ஒரு மெத்தட் நான் சொல்றேன். அகைன் இந்த மாரி ரொம்ப லைட்டான பிளஸ் சிம்பல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கோணையா போயிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட எம்டி டிப்ப வச்சு நீங்க எடுத்துறலாம். கையில கூட லைட்டா தொடச்சிட்டு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டா போடுறேன். ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே இந்த மாரி லைட்டா போடணும். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. லைட்டா போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் திக் பண்ணீங்கன்னா, பார்க்க சூப்பரா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டே திக்கா போட்டுட்டீங்கன்னா, தப்பாயிருச்சுன்னா அழிக்கவும் முடியாது, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால தான் நீங்க வந்து இந்த ட்ரா பண்ற விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அது கரெக்ட்டா இருக்கு, மிஸ்டேக் இல்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்தில நீங்க என்ன பண்ணுங்க, அத வந்து திக் பண்ணுங்க. ஸோ நான் எப்பவுமே இந்த ரூல்ஸ் வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன்.
இதுக்கு மட்டும் நான் இது ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டேன். கோலம் போடுறதுக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நானு ரொம்ப மெலிசா வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு, உள்ள ஏதாவது கலர் குடுக்கணுமா? இல்ல வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமான்றத ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபைனலா திக் பண்ணுவேன். ஸோ அதே ரூல்ஸ தான் நான் வந்து டிராயிங் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மெஹந்திக்கா இருந்தாலும் சரி, அதே ரூல்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ உள்ள வந்து நான் நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்க இதுக்குள்ள வேற என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ்லயே நெறையா இருக்கு. பேசிக் ஃப்ளாரு, ரோஸு, லோட்டஸு. ஸோ நீங்க என்ன ஃபில் பண்ணணும்னு தோணுதோ, அத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் டிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், அவுட்லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அவுட்டர் லைன் குடுத்துட்டு என்ன பண்ணணும், ஹம்ப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து வந்து இந்த மாரி அகைன் ஒரு மார்க்கிங் லைன் போட்டுட்டு, இந்த ஸ்விரில் இருக்குல்ல, செமி ஸ்விரில் நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் ஸ்விரில் சொல்லலாம், இல்ல லீஃப் சொல்லலாம். ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன், அந்த மார்க்கிங் லைன வந்து சென்டரா வச்சுட்டு, அதுக்கு லெஃப்ட் சைட்ல ஒண்ணு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆப்போசிட் சைட்ல 2 ஸ்விரில் இருக்க மாரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவுமே வந்து இந்த மாரி டிராயிங் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மெஹந்தி வந்து டிராயிங் தான், வரையறது தான். ஸோ பென்சில்ல வரையறதுக்கு பதிலா நம்ம வந்து பேஸ்ட்ல வரையிறோம். மெஹந்தி கோன்ல வரையிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்விர்லுக்கு சென்டர்ல நான் வந்து பேசிக் ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்விரில் போட்டு சுத்தி வந்து ஹம்ப் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்விரில்ல வந்து திக் பண்ணிட்டு, அந்த பேசிக் ஃப்ளார் குடுத்துருக்கோம்ல, ஸோ அதுல வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். பாக்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே என்ஹான்ஸ்டா சூப்பரா தெரியும். இந்த மாரி நீங்க திக் பண்ணும்போது, அந்த டாட் வைக்கும்போது, ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்றேன், மத்த எல்லாத்துலயும் நான் இதே மாரி ஃபில் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ நீங்க அந்த திக் பண்றதெல்லாம் இந்த மாரி நல்லா போல்டா திக் பண்ணுங்க. எந்த இடத்துல திக் பண்ணாலும் சரி. நீங்க இந்த மாரி போல்டா திக் பண்ணும்போது, ஒரு அவுட்லைன் குடுக்கும்போது, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப அந்த மண்டலாஸ் நான் முடிச்சுட்டேன். உள்ளேயும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சென்டர் பார்ட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். சேம் அதே மாதிரி என்ன பண்றேன், ரவுண்ட் ஷேப் வந்து போடுறேன். ஸோ நீங்க கரெக்ட்டா இந்த மாரி லைட்டா போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராப்பரா வந்துரும். ஸோ இதுக்குள்ளேயும் நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் என்ன ஃபில் பண்ண போறேன் அப்டின்னா, அங்க வந்து இந்த மாரி ரவுண்ட் ஷேப் போட்டிருக்குன்னா, ஸோ லெஃப்ட் சைட்ல மேல நான் வந்து ஃப்ளார் லீஃப் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி லைட்டரா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டா போட்டுட்டு, அதுக்கு லெஃப்ட் சைட்லயோ, ரைட் ஹேண்ட் சைட்லயோ ஏன்னா இப்ப இந்த மாதிரி மண்டலாஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. அதாவது இந்த ஃப்ளார் மாரி ஒரு சைட்ல மட்டும் ஃப்ளார் இருக்க மாதிரி போடுறாங்க. ஸோ அது எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, அதுக்கு இதுதான் வந்து மெத்தடு. ஸோ இத பார்த்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபர்ஸ்ட்டு லைட்டா போட்டுட்டு, இப்ப அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த கார்னர்ல அந்த ஃப்ளார் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உள்ள வந்து நான் ஜும்காஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்க வேற என்ன வேணாலும் இதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஒரு ஒரு சென்டரும் ஒரு ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ்ல நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க என்ன வரைஞ்சாலும் அது வந்து ஒரு ரோ வந்து ஒரு அவுட்லைன் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, திக் பண்ணும்போது அந்த டிசைன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஜும்காஸையும் நான் திக் பண்ணிக்கிட்டேன். அந்த ரவுண்ட் ஷேப்பையும் நான் திக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பேசிக் ஃப்ளார் போட்டோம், லீஃப் போட்டோம்ல. ஸோ இதையுமே நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றேன், அவுட்டர்ல இந்த மாரி திக் லைன் எங்கெல்லாம் போடுறோமோ, அங்கெல்லாம் கட்டாயம் என்ன பண்ணணும், அவுட்டர்ல ஒரு ரோ அவுட்லைன் எடுக்கணும். ஸோ அவுட்லைன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். நான் அகைன் டபுள் ரோ வந்து போடுறேன். டபுள் ரோ போட்டு முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க வேற டாட் வச்சுக்கலாம். பேசிக் ஃப்ளார் கூட குடுத்துக்கலாம். நான் வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்றேன். ஏன்னா டாட் வச்சுட்டேன், பேசிக் ஃப்ளார் குடுத்துட்டேன். ஸோ நான் வந்து பேலன்ஸ் இருக்கிறது இந்த வைன்ஸு. ஸோ அத வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்னுத்துலயும்
ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த ஜும்காஸ்குள்ள சும்மா வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து அதே மாதிரி நான் மார்க்கிங் லைன் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைமண்ட் ஷேப் தான் வந்து நான் போட போறேன். ஸோ பாருங்க எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் ஷேப்ப. டைமண்ட் ஷேப் போட்டுட்டு அது வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். லோட்டஸ், ரோஸ், ஜும்காஸ் வேற என்ன வேணாலும் அதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக் ஃப்ளாரு, கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கிரிட்ஸ் தான் வந்து போட போறேன். அதுவும் அந்த கிரிட்ஸ் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்க. ஆல்ரெடி ப்ளஸ் சிம்பல் உள்ள இருக்கா? ஸோ அந்த டைமண்ட் ஷேப்ல நம்ம ஒரு கிரிட்ஸ் படிச்சோம்ல. ஸோ அதுதான் போட போறேன். அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கும். சுத்தி வந்து நான் என்ன பண்றேன், திக் லைன் எடுத்தோம் அப்படின்னா, அங்க என்ன சொல்லியிருக்கேன், கட்டாயம் ஒரு லைன் வந்து தின் லைன் எடுத்துட்டு, அதுக்கு மேலே ஹம்ப் போட்டாலும் போடலாம். இல்ல இன்னொரு லைன் தின் லைன் எடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர்ல வந்து நான் என்ன பண்றேன், ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, அவுட்டர்ல பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சென்டர்ல வந்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, 4 ஷார்ப் எட்ஜஸ் அங்க வந்து சேம் நான் வந்து அந்த செமி ஸ்விரில்ல வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். அதாவது நெகட்டிவ் ஃப்ரில்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்விரில். ஸோ இத வரைஞ்சுட்டு என்ன பண்றேன்னா, திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணி முடிச்சுட்டேன். சென்டர்ல என்ன பண்றேன்னா, லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 3 லீஃப் இருக்க மாதிரி. ஸோ நீங்க வேற என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மண்டலாஸ். நம்மளா கிரியேட் பண்றது தான் எல்லாமே. ஸோ அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ சும்மா நானு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரியறதுக்காக, அந்த ஸ்விரில்லோட அந்த சென்டர் பார்ட்ஸ்ல நான் வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க மண்டலாஸ். அந்த ரவுண்ட் ஷேப்பா இருக்கட்டும், ஜும்காஸ் வரைஞ்சதா இருக்கட்டும், டைமண்ட் ஷேப்பா இருக்கட்டும், அவ்ளோ அழகா வந்திருக்கு. ஸோ இந்த டிப்ஸ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட மண்டலாஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கிளாஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல, டைமண்ட் ஷேப்ல வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இது ஸ்கொயர் ஷேப்ல கூட வேணும் அப்டின்னா ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து கேட்பாங்க. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு அப்டின்றத பாருங்க. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.